பிலிப்பைன், மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா எம்டி குடுக்குறான். மலேசியால இன்டர்ன்ஷிப் குடுக்குறது இல்ல. அப்பன்னா இன்டர்ன்ஷிப் இல்லாதது டிகிரி வந்து வேலிட் கிடையாது. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும். இப்போ மலேசியால படிக்கிற டிகிரி வேலிட் கிடையாது. மலேசியால படிக்கிற டிகிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா மலேசியாலே உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. அப்போ எதுக்கு தான் அந்த டிகிரி அது ஆக்சுவலா? சோகால்டு கண்ட்ரிஸே பார்த்தாலும் நீங்க ஜார்ஜியா, அர்மேனியா இங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கேடவர் கொடுக்கறது இல்ல. அவங்க வந்து வெறும் இந்த டிஜிட்டல் இதை வச்சு சொல்லி தராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா அங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒன்லி ஃபாரினர்ஸ். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டோர் பில்டிங் 4 ஸ்டோர் பில்டிங் ஒன்லி வெளிநாட்டுல இருந்து வரவங்க மட்டும் தான் படிச்சு. இந்தியா தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அதுலயும் இந்தியன்ஸ், அதே மாதிரி என்ஆர்ஐ இந்தியன்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து மக்கள் தொகையில நம்ம தான் அதிகமா இருக்கும். இப்ப சைனால இப்படி இல்லையான்னு கேட்டா, இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்ட் டைம் வந்து அலௌடு கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2013க்கு முன்னாடி வரையும் அலௌடு இருந்தது. 2013ல ரூல்ஸ் மாத்தினாங்க. திரும்ப என்னன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சைனால படிச்சுட்டு வந்து சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு. அது எதனாலன்னா, somebody இங்கேருந்து மெடிசனுக்கு அண்டர் கிராஜுவேட் போறாங்க அப்படின்னா காலேஜே ஆர் அந்த யூனிவர்சிட்டியே அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுமா? இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அந்த யூனிவர்சிட்டியில் படித்து அங்கேருந்து வெளியே போகிறவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அவங்களே வச்சுருப்பாங்க. இப்போ மெடிசனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட கணேஷ் இணைஞ்சிருக்காரு. மேட்டூர்ல பிறந்தாரு, ஆனா சைனாவில் இன்னைக்கு ஆர்த்தோ படிச்சுட்டு இருக்காரு. எப்படி போனாரு, ரியலாவே அங்க போய் படிக்கிறது பெனிஃபிட்டா இல்லையா அப்படிங்கறத பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் கணேஷ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் ஆக்சுவலி டுடே. வணக்கம் சார். ஓகே, நன்றி எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி. அவர் பிளஷர். ஒரு சின்ன மேட்டூர்ல இருந்து நீங்க எங்க ஸ்கூலிங்ல மேட்டூர்ல படிச்சீங்களா? எப்படி வந்து சைனால லேண்ட் ஆனீங்க? அதை பத்தி உங்களோட ஜேர்னியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலா கண்டிப்பாக சார். என் பேர் கங்கேஸ்வரன். நான் வந்து மேட்டூரில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைங்கிற ஒரு டவுன்லேருந்து நான் ஸ்கூலிங் எல்லாமே அங்கே தான் முடித்தேன். அதுக்கு முன்னாடி நான் சென்னை கூட வந்தது கிடையாது. 12th வரையும். தென் பார்த்தீங்கன்னா 12th படிக்கிறப்ப தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ஃபாரினில் போய் படிக்கலாம். ஏன்னா எங்களோட தெரிஞ்ச வரையும் இந்தியாவில் படிக்கலாம். அதுவும் வந்து அப்போ கவுன்சிலிங் இருந்தது இல்லையா, ஒன்று கவுன்சிலிங்கில் போனோம் இல்லாட்டி மேனேஜ்மெண்ட்டில் போனோம். ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்தது. மேனேஜ்மெண்ட் அப்பயே வந்து 50-60 lakhs அப்போ வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது. அது பார்த்துட்டு வீட்டில் நீ மார்க் எடுக்கலைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்கிறான் பாருங்க அப்படின்னு. அப்புறம் தான் 12th படிக்கிறப்ப இது ஆரம்பிச்சுது. அப்பாவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அட்லாஸ்ட் நான் 70% தான் எடுத்தேன் 12th. பட் ஆனால் மெடிசன் படிக்கணும், இன்ஜினியரிங் வேணாம்னு சொல்லியிருந்தேன். மெடிசனில் எது வேணாலும் படிச்சுக்கிறேன். சரி, அப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்குப்பா, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லினேன். நம்ம நிறைய கண்ட்ரிஸ் ஆப்ஷன் வந்தது. அதே மாதிரி ஜார்ஜியா, யூரோப் சைட்லாம் நிறையா ஏஜென்சிஸ் நிறையா பார்த்தாங்க. அந்த இடம்லாம் வந்து குளிர் ரொம்ப அதிகம். 6 months மினிமம் இருக்கும். அதுவும் -10 -20 ரஷ்யாலாம் போகும். ஸோ இன்னொருத்தர் என்ன ஆப்ஷன் சொன்னார்னா, சதர்ன் சைனால உங்களுக்கு குளிர் இருக்காதுங்க, குளிர் இருந்தாலும் 2 months 3 months தான், அதுவும் வந்து மைனஸ் போகாது, ஒரு 15-10 டிகிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சைனாக்கு மாற்றி அப்புறம் தேட ஆரம்பிச்சுன்னா அங்கே ஒரு யூனிவர்சிட்டி ரிசல்ட் வந்த வாட்டி அங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் பிச் பண்ணி நான் மூவ் பண்ணேன். ஜென்ரலாக ஒரு பர்செப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிகிரியெல்லாம் இந்தியாவில் வேலிடே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ரஷ்யாவில் போய் பண்ணுறதா இருக்கட்டும், பிலிப்பைன்ஸில் போய் பண்ணுறதா இருக்கட்டும், சைனாவில் போய் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வேலிட் இல்லை. அப்படியே வேலிட் இருந்தாலும் இந்தியாவில் வந்து நீங்கள் எஃப்எம்சி எழுதணும். அதில் லாஸ்ட் இயரோட ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, 20% ஆஃப் பீப்புள் தான் வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் அண்டர் கிராஜுவேட் மெடிசன் படித்த ஸ்டூடெண்ட்டு இங்கே வந்து அவன் வந்து ஒரு 1.5 years படித்து அதுக்கப்புறம் கிளியர் பண்ணாலும் ஒரு 20% ஆஃப் பீப்புள் தான் கிளியர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years கழிச்சு தான் அவனுக்கு இன்டர்ன்ஷிப்பே கிடைக்கிது. ஆக்சுவலாக அப்படின்னா அவன் வெளிநாட்டிலேருந்து படித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 years ஆகுது. ஒன்லி 20% ஆஃப் பீப்புளுக்கு தான். இது முதல்ல வேலிட் இல்லையா? இல்லை, அக்கார்டிங் டு என்எம்சி ரூல் இதுக்கு முன்னாடி எம்சிஐன்னு இருந்தது. 2019ல் எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற கவுன்சிலை கலைச்சிட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து நேரடியாக இந்திய ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இவங்களோட ரூல் படி இது 2 இருந்தப்பயுமே 2ஓட ரூல் படி என்னன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட் ஃபாரினில் படிக்க போகணுன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது WHO ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியாக பார்த்து படிக்கணும். WHOவில் அது ஒரு வெப்சைட் இருக்குது, WHO medicaldirectory.com. நீங்கள் அதை அடிச்சிங்கனாலே பேஜ் ஓப்பன் ஆனோடனே வந்துடும். யூனிவர்சிட்டி நேம்,
ம். நீங்க எந்த கண்ட்ரில படிக்க போறீங்க அந்த டயகனல் சர்ச் டயகனலே வந்துரும். நீங்க ஓகே. போற யுனிவர்சிட்டி அதுல டைப் பண்ணீங்கனாலே ஓகே. அதுல காட்டிடும். வெதர் அந்த எம்பிபிஎஸ் டிகிரி WHO-வோட ரெகனைஸ்ட் இருக்கா ரெகனைஸ்டா இல்லையா? இல்லையாங்கிறது ஸ்ட்ரெயிட்டா காட்டிடும். அவங்க ஓகே. என்ன லாங்குவேஜ்ல நடத்துறாங்கன்னு காட்டிடும். ஓகே. ஏன்னா ஓகே. இதுக்கு முன்னாடி வரையும் பிஃபோர் நீட் கம்பல்சரி சொல்றதுக்கு முன்னாடி வரையும் இந்தியன் கவர்மெண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்து ம். என்எம்சிஐ நிறைய குளறுபடி இருந்தது. ம். என்எம்சி ஸ்ட்ரெயிட்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்எம்சிஏ ஃபார்ம் ஆன வாட்டி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ம். ஸ்டூடெண்ட் இங்கேருந்து வெளிநாடு போனா நீட் பாஸ் ஆயிட்டு போய்க்கோங்க. ஓகே. ஒன்ஸ் பாஸ் ஆனா 3 வருஷம் வேலிடு. ஆனா ஓகே. இந்தியால படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஓகே. ஓகே. ஓகேங்களா? ம். ஏன்னா இங்க இருந்தே ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபியூச்சருக்கு. ஏன்னா ம். இப்போ 2024ல இந்தியால நீட் எழுதின எல்லாரும் இந்தியால காலேஜ் சேர்ந்த எல்லாருமே 2019ல இப்போ நீங்க ம். எஃப்எம்ஜி சொன்னீங்க இல்லையா? ம். அதுக்கு டிசால்வ் பண்ண போறாங்க. ஓகே. இப்போ இந்தியால இந்த லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்களும் வெளிநாட்டுல படிச்சவங்களும் எல்லாருமே ஒரே எக்ஸாம் எழுத போறாங்க. அந்த ம். எக்ஸாம் பேரு NEXT. ம். நெக்ஸ்ட் ம். ஸ்டெப் 1 நெக்ஸ்ட். ஸ்டெப் 2ன்னு. ஓகே. ஸோ நீங்க இந்தியால படிச்சாலும் வெளிநாட்டுல படிச்சாலும் ஒரே வேல்யூ தான் இப்போ வரப்போகுது. ம். இப்ப இதே டிகிரி தான் ம். வேலிட் இல்லைன்னு நீங்க கேட்டீங்க இல்லையா? ம். வேலிட்லாம் இருக்கு. ஆனா நம்ம போற யுனிவர்சிட்டி இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வருதான்னு பார்க்கணும். ம். WHO ரெகனைசேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. இங்கிலீஷ்ல இருக்கான்னு பார்க்கணும். ம். பைலிங்குவல் இருக்கக்கூடாது. அந்தந்த மீடியம்ல இருக்கக்கூடாது. இது ம். 2019க்கு அப்புறம் கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. ம். அதே மாதிரி 2022ல இந்த பிலிப்பைன் ஆகட்டும், சில கண்ட்ரில வந்து தான் எம்பிபிஎஸ்னு குடுக்குறாங்க. சில கண்ட்ரில ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ் விச் இஸ் கால்ட் எம்டி டிகிரி. ஓகே. அந்த எம்டி டிகிரியுமே சில கண்ட்ரில எம்டி டிகிரி எம்டி மெடிக்கல் டாக்டர்னு ஒரு டிகிரி குடுக்குறாங்க. அதுவுமே எம்டின்னு தான் சொல்றாங்க. ஓகே. எம்டி பிசிஷியன்னு குடுக்குறாங்க. ஓகே. ஸோ யூரோப்பியன் சைடு ஆகட்டும், அமெரிக்கன் சிலபஸ் ஆகட்டும், இப்படி ம். வேரி ஆகுது. இந்த ம். ரஷ்யன், அமெரிக்கன் சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எம்டி இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, யூரோப்பியன்லாம் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ். விச் ஓகே. இஸ் 4.5 இயர்ஸ் to 5 இயர்ஸ் கோர்ஸு. ம். 2 இயர்ஸ் அவங்க ரெசிடென்சி ப்ரோகிராமா மாத்திறாங்க. ஏன்னா அது ஓகே. எம்பிபிஎஸ் கிடையாது, எம்டி. ஓகே. ரெசிடென்சி ப்ரோகிராம் ஜெனரல் பிராக்டிஷன்ல வருது. ஓகே. ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன், மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா, எம்டி குடுக்குறான். மலேசியால இன்டர்ன்ஷிப் குடுக்குறது இல்ல. ம். அப்பன்னா இன்டர்ன்ஷிப் இல்லாதது டிகிரி வந்து வேலிட் கிடையாது. நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும். நீங்க ஓகே. படிக்கிற காலேஜ்ல நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ம். பார்க்கறாங்க. அப்ப மலேசியால படிக்கிற டிகிரி வேலிட் கிடையாது. மலேசியால படிக்கிற டிகிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா, மலேசியாலே உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க. ஓகே. அப்ப எதுக்கு தான் அந்த டிகிரி அது ஆக்சுவலா? அது படிச்சுட்டு என்னன்னா, 5th இயர்ல நீங்க யுஎஸ்எம்எல்ஏ பொறுத்தவரையும் 5th இயர்ல எழுத போலாம். யுஎஸ்எம்எல்ஏ ம். ஆகட்டும், பிளாப் ஆகட்டும். லேப் ஒன்ஸ் ஆகட்டும். அகாடமிஸ் முடிக்கிறப்ப எழுத போலாம். ம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ட்ரெயின் பண்ணி யுஎஸ்எம்எல்ஏக்கோ, யுகே பிளாப் எக்ஸாமுக்கோ நாங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புறோம்னு தான் ஸோ அப்ப அது சொல்றாங்க. ஒரு கோச்சிங் சென்டர் தான் அது ஆக்சுவலா. ஆஃப் கோர்ஸ். சரி. இப்ப இன்னொரு ஒரு பெரிய இது என்னன்னா, அதாவது ஒரு மெடிசன் படிக்கிறோம்னா, ஒரு கெடவர் இல்லாம ஓகே, அவங்க என்னதான் படிச்சாலும் யூஸ்லெஸ் இல்ல அப்படிங்கிறது இந்தியாவோட பிலீஃப். அதுதான் உண்மையும் ஆக்சுவலா. பட் நெறைய கண்ட்ரில கெடவரே கிடையாது அப்படிங்கிறாங்க. அத பத்தி உங்களோட இல்ல அதுதான் மக்கள் தொகை அதிகமா இருக்கிற கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஏசியாவை சுத்தி இருக்கிற கண்ட்ரி. அதாவது ஏசியால சவுத் ஏசியா எஸ்பெஷலி இன் ம். இந்தியா. ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது சைனாவாகட்டும். ஓகே. உங்களுக்கு இந்தியா சிலபஸ் எங்கெல்லாம் இருக்கோ எம்பிபிஎஸ்ங்கிற நேம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கு, ம். பங்களாதேஷ்ல இருக்கு, நேபாள்ல இருக்கு, ஸ்ரீலங்கால இருக்கு, ம். சைனால இருக்கு. ம். இங்க எல்லாமே மக்கள் தொகை பூம் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ ஓகே. பங்களாதேஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓகே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேடவர் குடுக்குறாங்க. ஓகே. ஓகே. அவைலபிளா இருக்கு, குடுக்குறாங்க. ஓகே. இப்ப நீங்க போயிட்டு கரேபியன் ஐலாண்ட் கண்ட்ரீஸ்ல நாங்க சொல்லித் தரோம் எம்பிபிஎஸ் ம். 4.5 இயர்ஸ்ல ம். நீங்க இந்தியா சீக்கிரம் வந்துடலாம் ம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ம். அது எப்படின்னா அடைச்சு சொல்லித்தர மாதிரி. ஆனா ம். அந்த டிகிரியை வச்சு ம். நீங்க இன்டர்ன்ஷிப் இல்லாம நீங்க இந்தியா வரீங்க அப்படின்னா ம். உங்க டிகிரி வேலிட் கிடையாது. ஏன்னா ம். சின்ன கண்ட்ரீஸ்ல இன்டர்ன்ஷிப்பே கிடையாது. ம். ஏன்னா அங்க வந்து மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலே இல்லாம இருக்கு. ஆமா வெறும் ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் மாதிரி ஆமா 4 ஸ்டோரி கரெக்ட். பில்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. காலேஜ் நீங்க வந்து ஒரு எனி அதர் ஆர்ட்ஸ் காலேஜோ இல்ல ஒரு இந்த காலேஜ் போற மாதிரி போயிட்டு வராங்க ஆக்சுவலா. அது மக்கள் தொகையே கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு 60,000 பேர் மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல எவ்வளவு ம். பேஷண்ட் கிடைக்கும், எவ்வளவு கெடவர் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல. இப்ப ம். சோகால்டு கண்ட்ரீஸே பார்த்தாலும் நீங்க ஜார்ஜியா, அர்மேனியா இங்க பார்த்தாலுமே ம். உங்களுக்கு வந்து கேடவர் குடுக்கறது இல்ல. அவங்க வந்து வெறும் இந்த டிஜிட்டல் இதை வச்சு சொல்லித் தராங்க. அவங்க ம். என்ன சொல்றாங்க, இதுல இன்னும் டீடைலா பார்க்கலாம். நீங்க என்ன டீடைலா பார்த்தாலும் அது ம். கிட்டத்தட்ட புக்ல பார்க்கறத நீங்க டிஜிட்டல் டேப்ல பார்க்கறத நீங்க பெரிய சைஸ் டேப்ல பார்க்கறீங்க. ஆமா. அவ்வளவுதான். அதாவது நீங்க டச் அண்ட் ஃபீல் இல்லாம இது ம். அட் லாஸ்ட் வந்து நீங்க ஒரு லைஃப சேவ் பண்ணணும். அப்பனா ம். டச் அண்ட் ஃபீல் உங்களுக்கு தெரியணும். அத தொட்டா உங்களுக்கு மயக்கம் வருதா இல்ல உங்களுக்கு அவர்ஷனா இருக்கா அதெல்லாம் கடந்து வந்தாதான் ம். நாளைக்கு நீங்க சர்ஜன் பண்றீங்களா, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வருவாங்க. ம். நீங்க ரத்தமும் சதையுமா செஞ்சு அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு அவங்கள காப்பாத்திட்டோ அவங்கள ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டோ நீங்க அது கிளவுஸை கழட்டிட்டு கை வாஷ் பண்ணிட்டு திரும்ப போய் சாப்பிட்டு வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ம். அவர்ஷன் இருக்கக்கூடாது. ம். உங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. ம். கொஞ்சம் பயராகி சிவரிங் ஆச்சுன்னா நீங்க
கொஞ்சம் டீப் சேர்த்தி அறுத்துட்டீங்கனாலே முடிஞ்சது இல்ல. நேவோ வெயினோ போய் அடிச்சிருச்சுன்னு வைங்க, சில டைம் வந்து பிளட் கேப்லரிஸ்ல போய் நைஃப் பட்டுரும், டக்குன்னு மூஞ்சிலேயே அடிக்கும். மாத்தி நம்ம கட் பண்றப்ப மூஞ்சிலே அடிக்கும். அதுக்கு பதட்டமே படக்கூடாது. இது என் ப்ரொஃபசர்ஸ்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகும். ஆனா பதட்டமே படாம அதை எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி, ஏன்னா பயந்துட்டு நம்ம ஏதோ ஆயிடுச்சு, ஐயையோ மூஞ்சிலேயே அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பதட்டப்பட்டோம்னா அட் லாஸ்ட் லைஃப் போயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதட்டமே படாம அதை ஸ்டிச் பண்ணி, அப்புறம் சின்ன லெவல்ல இருந்துச்சுன்னா நாங்க வந்து சர்ஜரிக்கு இந்த நைஃப் யூஸ் பண்ணுவோம். இது எலக்ட்ரானிக்கல் நைஃப். அதிலேயே வச்சு கூட நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ரொசீஜர் மூவ் பண்ணிக்கிட்டே போயிடுவோம். ஸோ நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ்ல தான் வரும். ஸோ நீங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது நான் ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறேன், சும்மா புக்கை படிச்சுக்கிட்டு சரி எனக்கு புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டேன், ஸ்விம்மிங்கை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு போய் குதிக்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். அதாவது கிடவரே இல்லாமல் எம்பிபிஎஸ்ன்னு, அதாவது வந்து சோ கால்டு எம்பிபிஎஸ்ன்னு. அது நீங்கள் சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் தான். நீங்கள் என்னென்னா அவங்க என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாங்கன்னா இந்தியாவில் டாக்டர் ஆயிடலான்னு. பட் ஆனால் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா, இங்கே இருக்கிற சிலபஸை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு நாட் சேம் அஸ் இந்தியாவில் வந்து 19 சப்ஜெக்ட்ஸ் தான் மெயின் சப்ஜெக்ட்ஸ். அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலே அந்த டிகிரி இஸ் வேலிட் டு ஈக்குவலன்ட் டு எம்பிபிஎஸ் ஆர் அது சேம் அஸ் எம்பிபிஎஸ் டிகிரி. ஓகேங்களா? அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் தவிர மீதி எது படித்தாலும் அது கணக்கில் வராது. ஏன்னா நாங்கள் வந்து எஃப்எம்ஜி முடிச்சுட்டு வரோம் இல்லையா, முடிச்சுட்டு வந்துட்டு எஃப்எம்ஜிக்கு நாங்கள் இது பண்ணுறப்ப இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஓகே. ஆமாம், நம்ம பாஸ் பண்ணிட்ட வாட்டி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே இந்த 19 சப்ஜெக்ட்டுக்கு மேலே எவ்வளோ சப்ஜெக்ட் வேணாலும் வந்துக்கலாம். இந்த 19 சப்ஜெக்ட் தான். ஸோ அதர் கண்ட்ரீஸில் போயிட்டு சின்ன சின்ன கண்ட்ரீஸில் என்னன்னா இங்கேருந்து இன்வெஸ்டர்ஸாக போகிறாங்க. சின்ன கண்ட்ரீஸ் தே ரெடி டு அக்செப்ட் த ஆஃபர். ஏன்னா இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ ஜோனாக இருக்கலாம், அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அப்படிங்கிறப்ப இவங்க போயிட்டு நம்ம ஒரு 50 crore அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அந்த கண்ட்ரீஸ்ல 50 crore 100 crore இருக்கிறத பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கூட்டிட்டு வரோம்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறாங்க. நீங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா அங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஒன்லி ஃபாரினர்ஸ். அத நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டார் பில்டிங் 4 ஸ்டார் பில்டிங் ஒன்லி வெளிநாட்டுல இருந்து வரவங்க மட்டும் தான் படிச்சு. இந்தியா தான் இருப்பாங்க மேக்ஸிமம். அதுலயும் இந்தியன்ஸ், அதே மாதிரி என்ஆர்ஐ இந்தியன்ஸ். ஆமா, அதே மாதிரி மற்ற கண்ட்ரில வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க வராங்க. ஆனா இந்தியன் டார்கெட் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து மக்கள் தொகையில நம்ம தான் அதிகமா இருக்கும். இப்ப சைனால இப்படி இல்லையான்னு கேட்டா, சைனால எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகே. அங்கே வந்து எஜுகேஷன் ப்ரைவேட் கிடையாது. ஓகே. அதனால தான் இப்போ நாங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் எப்படின்னா கிட்டத்தட்ட 8000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். டீச்சர்ஸே ஒரு 2000 டீச்சர்ஸ் இருப்பாங்க மினிமம் ஒரு நார்மல் யூனிவர்சிட்டி போனாலே. இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸும் படிக்கிறாங்க. அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேர்ல்டு ரேங்கிங் 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 யூனிவர்சிட்டியாவது சைனீஸ் யூனிவர்சிட்டி ஸ்டாப்பில் இருக்கும். ஓகே. அதே மாதிரி 500ல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். 1000ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 யூனிவர்சிட்டிஸ் கவர் ஆகும். 2000 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் இருக்கிற அத்தனை பிக் யூனிவர்சிட்டிஸ் 257 யூனிவர்சிட்டிஸ் பக்கம் இருக்கு. எல்லாமே கவர் ஆகிடும் அந்த 2000க்குள்ள வேர்ல்டு ரேங்கிங்குள்ள. ஏன்னா அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருப்பான், அவன் பேப்பர் ஜேர்னல் வச்சிருப்பான். ஜேர்னல்ங்கிறப்ப அதுதான் வந்து அந்த கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, நீங்கள் அதை படிக்கிற கோர்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லி இது எல்லாமே வந்து டேட்டா பேஸாக வச்சிருப்பாங்க. இப்போ இப்படி வச்சிருக்கிறது ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சராக வச்சிருப்பாங்க. ஆனால் எதனால வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சைனால படிச்சுட்டு வந்து சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு. அது எதனாலன்னா ஆரம்பத்தில் வந்து ரஷ்யா சைனா 2 ஆப்ஷன் தான் இருந்தது. இந்த சோகால்டு அதர் கண்ட்ரிஸ் எல்லாமே ஆஃப்டர் 2010-11 அப்புறம் தான் கிர்கிஸ்தான், கஜகஸ்தான். ஆஃப்டர் கோவிட் சைனா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ். 2019 அப்புறம் க்ளோஸ் ஆன வாட்டி தான் திஜிகிஸ்தான், உஜ்பெகிஸ்தான், இன்னும் என்னென்னமோ பேர்ல இப்போ கூட ஒரு கண்ட்ரி புதுசாக இந்தியாவிலேருந்து போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், டிமோர்னு சொல்லி. எங்கடா இருக்குன்னு பார்த்தா பசிபிக் ஐலாண்டில் இருக்கு. ஓகே. அது மாதிரி போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற ப்ராமிஸ் என்னன்னா இந்தியன் சிலபஸ்ல சொல்லித்தரும். பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது அதுதான். அவன் இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியா? ஓகே. இந்தியன் சிலபஸ் இருக்கா? ஓகே இருக்கு. இந்தியன் ஃபுட் இருக்கா? இருக்கு. இந்தியன் டீச்சர்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. ஏன்னா இவங்க இங்கேருந்து தானே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, டிகிரி வாங்கிட்டு வந்து இந்தியாவில் அவன் பரீட்சை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வருவாங்க. படித்தது அங்கே இப்போ கரெக்டாக ஆர்கனைஸ்டாக படிக்கிறவங்க பாஸ் ஆகிறாங்க. இல்லாதவங்க, ஏன்னா இங்கேயுமே சிலபஸுமே ஹார்டாக தான் இருக்குது. எங்களோட கொஷின் பேப்பர்ஸு கிட்டத்தட்ட நீட் பிஜி எழுதுறவங்களுக்கு கொடுக்கறதுல 60 to 70% வந்துடும் எஃப்எம்ஜி. அது இன்னொரு பெரிய இது என்னென்னா, இந்தியாவில் படிக்கிற அண்டர் கிராஜுவேட் மெடிசன் எம்பிபிஎஸ்ல
40% சிலபஸ் தான் வெளிநாட்டில் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, நிறைய ரிசர்ச் கூட சொல்லியிருக்கு ரீசெண்டாக ஆக்சுவலாக. ஓகே, அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின், அது அப்புறம் எடுத்துக்கலாம், அது பெருசாக நம்ம போக வேண்டாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போ சைனாவில் படிக்கிறீங்க ஆக்சுவலாக. சைனாவில் ஜென்ரலாக வந்து சைனா ஜப்பான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேண்ட்ரின், சைனாவில் எடுத்திங்கன்னா மேண்ட்ரின் லோக்கல் லாங்குவேஜ், இட் இஸ் அ மேண்டேட்ரி, தே டோன்ட் டாக் இங்கிலீஷ் அட் ஆல் ஆக்சுவலாக. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? இப்போ மேண்ட்ரினை பொறுத்தவரையும் நான் படிக்க போகிறது இங்கிலீஷ் மீடியம் தான். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன் இங்கிலீஷ். ஏன்னா என்எம்சி தெளிவாக சொல்லியிருந்தது, ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறதா இருந்தாலும் இங்கிலீஷில் டிகிரி வச்சுட்டு போனீங்கன்னா யூஎஸ் யூகே கூட போய்க்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா சப்ஜெக்டாக ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு சப்ஜெக்ட் வந்து சைனீஸ் லாங்குவேஜில் வந்து சைனீஸ் லாங்குவேஜாக இருக்கும். லாங்குவேஜ் சப்ஜெக்ட் நம்ம இங்கிலீஷ் தமிழ் கற்றுக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி தரது இல்லைன்னு, அது அப்படி கிடையாது. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 19 சப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் சைனாவில் நான் படித்த யூனிவர்சிட்டியில் நான் படித்தது 42 சப்ஜெக்ட் இன்க்ளூடிங். இப்போ என் மார்க் ஷீட் எடுத்து நான் எந்த இதில் வேணாலும் நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்காங்க சைனாவில் 3 செட்டப் தான், பேச்சுலர், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி. வெதர் இன் மெடிசின், நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் மெடிசின், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 3க்குமே இதே ஸ்ட்ரீம் தான். ஸோ எனக்கு பேச்சுலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசனில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் அது நான் படிச்சிருக்கேன். டிசிஎம்மும் நான் படிச்சிருக்கேன். நான் இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிசிஎம்ல மாஸ்டர்ஸ் பண்ணணும்னாலும் நான் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் உங்களோட அண்டர் கிராஜுவேட் எவ்வளோ இயர் ஆக்சுவலாக? இல்லை அதே தான், சேம் தான், 5+1. 5+1 ஆக்சுவலாக. தட் இஸ் 1 இயர் இஸ் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப். 52 வீக்ஸ் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கணும். நீங்கள் யூகே, யூஎஸ்ஏ எங்கே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை. நீங்கள் படிக்கிற காலேஜில் வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஆமாம், அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் அந்த கேம்பஸ்லேயே இருக்கும். ஆமாம், கேம்பஸ்லேயே இருக்கும். அந்த காலேஜோட அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் அங்கேயே இருக்கணும். அங்கேயே இருக்கணும். இப்போ இந்தியாவில் வந்து செகண்ட் இயர்லேருந்து 50% ஆஃப் டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அங்கே கல்ச்சர் உண்டா? அங்கே வந்து செகண்ட் இயரில் கிடையாது, அங்கே தெளிவாக வச்சுருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் எப்படின்னா மினிமம் 2.5 இயர்ஸ் to 3 இயர்ஸ் ஃபுல் தியரி முடிச்சிருவாங்க. ஓகே. நீங்கள் தேர்ட் இயர்லேருந்து சர்ஜரிஸ் டச் பண்ணுவீங்க. தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் சர்ஜரி, இன்டர்னல் மெடிசன்லாம் டச் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செமஸ்டர் வராது, 1 இயர் வரும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறப்ப ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆமாம், தேர்ட் இயரில் சைக்காட்ரி எல்லாமே வரும். அது வரையும் இந்த பயோகெமிஸ்ட்ரி நிறையா இருக்கும். அங்கே சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி செமஸ்டர் 5 சப்ஜெக்ட்னு போட்டு நாங்கள் இங்கே ஹிஸ்டாலஜி, எம்ப்ராலஜி, ஃபிசியாலஜிலாம் இன்டகிரேட்டட் பண்ணி நடத்திடுவாங்க. அனாட்டமி, ஹிஸ்டாலஜி, எம்ப்ராலஜிலாம் இன்டகிரேட்டட், அங்கே தனித்தனி சப்ஜெக்ட்ஸாகவே வரும். ஸோ அங்கே தேர்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தேர்ட் இயர்லேருந்து ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். 1 இயர் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சுன்னு 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஜுவேஷன் எக்ஸாம் வச்சு முடிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த கிராஜுவேஷன், அண்டர் கிராஜுவேட் முடித்தோடனே மெடிசனில் ஆர் யூ அலவுட் டு ப்ராக்டிஸ் இன் சைனா? எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே ரூல் தான். அங்கே போய் அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுனா லைசன்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்தியாவில் நீங்கள் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தனியாக ஒரு லைசன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அதுதான் மாறப்போகுது இல்லையா? as of now it is கிடையாது. ஆமாம், 2024ல் ஜாயின் பண்ணவங்களுக்கு கம்பல்சரி எக்ஸாம் இருக்குது, 2 ஸ்டெப் எழுதியே ஆகணும். அதை மாற்றுறதுக்கு தான் இவங்க இந்த நீட்டுனுங்கிறதே இம்போஸ் பண்ணுது. இது இம்போஸ் பண்ணி இது ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா இப்போ வரையும் நீங்கள் யூஎஸ், யூகேல எம்பிபிஎஸ் படித்தா இந்தியாவில் லைசன்ஸ் தேவையில்லை. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் அங்கேயே பாஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் எல்லாருக்கும் ஒரே காமன் எக்ஸாம், எல்லாரும் எழுதுங்க, எல்லாரும் பாஸ் பண்ணுங்க. நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கு ரேங்கிங் அடிப்படையில் பிஜி சீட்டு, பாஸ் பண்ணுறவங்களுக்கு லைசன்ஸு, ஃபெயில் ஆகிறவங்க ரிப்பீட் பண்ணுங்க. சேம் as யூஎஸ் அண்ட் யூகே ஏஎம்சி பேட்டர்ன். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு as of now அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அங்கே இப்போ சைனாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ். கிளினிக்கலை பொறுத்தவரையும் ஓகே, கிளினிக்கல்னாலும் சரி, நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும், இப்போ இன்ஜினியரிங்கே எடுக்கிறீங்கன்னா முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க்குக்கு போனால் நீங்கள் வாக்கின் போய்க்கலாம். ஓகேங்களா? கேம்பஸ் இன்டர்வியூ வாக்கிங்னோ போய்க்கலாம். ஆர்எல்ஸ் அப்படியே ரிசர்ச் கண்டினியூ பண்ணலாம். அந்த இன்ஸ்டியூட்டே சப்போர்ட் பண்ணும், ₹1 செலவு இல்லாமல், எல்லாமே ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ. மெடிசனுக்கு அதே தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்தேன், மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணேன் ஸ்காலர்ஷிப்பில்.
எனக்கு எது செலவும் கிடையாது ஓகே பெருசா. ஓகே. அதனால தான் எங்க வீட்ல என்ன அப்ரூவ் பண்ணாங்கன்னா, வீட்ல கேட்டேன். இங்க ம் வந்து நான் எஃப்எம்ஜி எழுதி, நீட் பிஜி எழுதினாலும் எனக்கு ஆர்த்தோபெடிக் கிடைக்காது. எஃப்எம்ஜி ஏன்னா நாங்க ஜெனரல் கோட்டால வருவோம். இங்க ம் கோட்டா சிஸ்டம் இருக்கனால ம். ஜெனரல்ல ஓகே. அதாவது எஃப்எம்ஜிஸ் எல்லாருமே ஜெனரல் கோட்டா கேட்டகரியில தான் வருவாங்க. ம் மேக்ஸிமம் அனஸ்தீசியா ம். இல்லைன்னா இந்த நான் கிளினிக்கல் கோர்சஸ் இருக்கு இல்லையா? ஆமா. அ அனஸ்தீசியா, சோசியல் மெடிசின் இது ம் மாரிலாம் இருக்கு இல்லையா? ம். இந்த கோர்சஸ் தான் மேக்ஸிமம் கிடைக்குது. கிடைக்குது. ஓகே பிஎஸ்எம், ஓகே கம்யூனிட்டி மெடிசின் கிடைக்குது. ஓகே அப்புறம் பயோகெமிஸ்ட்ரி கிடைக்குது. ஓகே. இந்த கோர்சஸ் தான் கிடைக்குது. ம் நம்ம சர்ஜரி டச் பண்றது இன்னும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஓகே. எனக்கு ஸ்காலர்ஷிப்ல கிடைக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா என்கிட்ட HSK4 சர்டிஃபிகேட் இருக்கு. அது சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரின் சர்டிஃபிகேட் ம் இருக்கு. அதனால எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். உனக்கு எது விருப்பமோ அத படின்னாங்க. நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. ஆமா. நான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு, இப்ப வந்து அது தீசிஸ் 1 இயர் ரிசர்ச் போட்டிருக்கேன். தீசிஸ் முடிஞ்சுனே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அடுத்த கிரெடிட் என்னன்னா, நான் பிஹெச்டி அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ மாஸ்டர்ஸ் முடிஞ்சு தான் தீசிஸ் ஜாயின் பண்ணணுமா? இல்ல அண்டர் கிராஜுவேட் முடிஞ்ச உடனே ரிசர்ச்ல டைரக்ட்டா ஜாயின் பண்ணிடுவீங்களா? இல்ல நான் அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சுனே மெடிசின்ல ரிசர்ச் பண்ணுங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. ஓகே ஓகே. நான் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணேன். ம் மாஸ்டர்ஸ்லயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் குடுக்கணும். ம். அந்த டச் பண்றப்ப தான் இந்த ஐடியா வந்தது. ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஈஸியா பிஹெச்டி எனக்கு மூவ் பண்ண முடியும். ஏன்னா ம் லாங்குவேஜ் என்ன அட்வான்டேஜ் இருக்கு. ம் நான் அங்கேயே டிகிரி படிச்சிருக்கேன். ஐ ம் கேன் வொர்க் ஆஸ் அன் சர்ஜன். ம். ஸோ ஈஸி எனக்கு பிஹெச்டி போறப்ப அடுத்த லெவல் ரிசர்ச்சுக்கு எனக்கு ஈஸியா இருக்குங்கிறனால நான் அப்படியே கன்டினியூ பண்ணேன். ஓகே. ஸோ அங்கேயும் நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது 3 லெவலா பிரிப்பாங்க. அதாவது மார்க் நல்லா இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து அடுத்த லெவல்ல மார்க்ஸ் இருந்ததுன்னா, பிராக்டிஸ் பண்ண விடுவாங்க. இந்தியால. இந்தியால. ஸோ அங்க ம். வந்து அந்த மாரி கஷ்டம் கிடையாது. இல்ல அங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனீஸோட போட்டி போடவே மாட்டோம். ம். அங்க என்னன்னா, இப்ப நமக்கு குடுக்குற ஸ்காலர்ஷிப் எதுவுமே லோக்கல் ம். ஸ்டூடண்ட்ஸோட போட்டி கிடையாது. ஸோ ஒன்லி ஃபார் இன்டர்நேஷனல் ஒன்லி ஸ்டூடண்ட்ஸ். ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ். ஈவன் அமெரிக்கன் ம். ஹார்வர்ட்ல சீட்டு கிடைக்காதவங்க பேக்கிங் யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ணுவாங்க. ம். ஏன்னா நீங்க ரேங்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரேங்கிங்ல இருக்கும் 2மே. ம். ஹார்வர்ட் டாப் 10ல இருக்குன்னா பேக்கிங் 11ஆ இருக்கும். ம். ம். இதெல்லாம் ஒரு காலத்துல டாப் 4, 5ல இருந்தது தான். ஸோ ம். அது மாரி இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க, இங்க காம்படிஷன் அவங்களுக்கு கம்மி. ம். ஏன்னா ஓகே அங்க வந்து நேட்டிவ்ஸோட போட்டி போடணும். இப்ப ஓகே. யுகே போறீங்கன்னா, யுகேல ஏன் நம்ம ஆளுங்க போயிட்டு எல்லாருமே வேலை வாங்கவும் முடியல, எல்லாருமே செட்டில் ஆகணும். அந்த ஸ்டே பேக் 2 இயர்ஸ் இருக்கனால தான் அங்க இருக்காங்க. இப்ப அது ஸ்டே பேக் இல்லைன்னா ஆமா. நீங்க வந்துருவாங்க சொல்லுவீங்க இல்லையா? பிகாஸ் உங்க இதுலயே யுஎஸ்எம்எல்ஏக்கும் அதாவது யுஎஸ்க்கு போகணும்னா யுஎஸ்எம்எல்ஏ எழுதணும். யூகேவோ ஆர் அயர்லாண்டோ ஆர் ம். ஆஸ்திரேலியா போகணும்னா ஃபிளாப் எழுதணும். அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் எய்தர் ஐஎல்ஸோ ஏதாவது ஒன்று எழுதணும் ஆக்சுவலாக. ஸோ தே வில் ஆல்சோ ட்ரெயின் யூ ஆன் ஐ மீன் லைக் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு நான் வேற கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ தே ஃபிளாபோ ஆர் யூஎஸ்எம்எல்ஏக்கோ ட்ரெயின் பண்ணுவாங்களா? இல்ல. அவங்க வந்து கம்ப்ளீட்டா சிலபஸ் என்னவோ அத தான் கம்ப்ளீட்டா இது பண்ணுவாங்க. ம் மெடிசன பொறுத்தவரையும் சிலபஸ் மேக்ஸிமம் ஒண்ணா தான் இருக்கும். ஆனா ம் என்னன்னா, டிபெண்ட் ஆன் கண்ட்ரி. நீங்க இந்தியாவுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, இப்ப அதர் கண்ட்ரிலாம் ஏன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லனாலும் இந்தியாவுக்கு ஈஸியா ஸ்டூடண்ட் போறாங்கன்னா, அவன் இந்தியன் சிலபஸ்ல நடத்துறாங்க. ஸோ ம் அப்படிங்கிறப்ப அந்த இங்க இருக்கிற கிளைமேட் கண்டிஷனுக்கும், இங்க இருக்கிற பேஷண்ட்ட பத்தி அந்த கண்ட்ரில போய் படிக்கிறாங்க. இப்ப ம் நீங்க வந்து யுஎஸ்எம்எல்ஏ போணும்னா, அந்த சிலபஸ் நம்ம டச் பண்ணணும். அந்த சிலபஸ நம்ம டச் பண்ணோம்னா, அந்த கண்ட்ரியோட டீட்டெயில் பேஷண்ட்ஸ் டீட்டெயில் ஆகட்டும், கேஸ் ஸ்டடிய படிக்கணும். ம் இப்ப நம்ம எஃப்எம்ஜிக்கு படிச்சுட்டு நம்ம யுஎஸ்எம்எல் எழுத முடியாது. கரெக்ட். ஏன்னா சிலபஸ் சேம் தான். ம் மெடிசன்ல எல்லாமே சேம் தான். ம் இந்த இது அந்த கேஸ் ஸ்டடி இதெல்லாம் கிளியர் பண்றப்ப நமக்கு அங்க இருக்கிறதோட இது லெவல் மாறும். எய்தர் ரேஷியோ மாறும் ஆர் ஆமா. லெவல் ரேஷியோ மாறும், டோசேஜ் மாறும். ம் அவங்களுக்கு அங்க இருக்கிற இப்ப குளிர்காலத்துல குளிர் பிரதேசத்துல ம் இருக்கிறவனுக்கு ம் ஃப்ளூவே பெரிய ம் இஷ்யூவா இருக்கும். ம் ம் நம்மளுக்கு காய்ச்சல் ஜஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு டோலோ 650 சாப்பிட்டு நம்ம ஆளுங்க வேலைக்கு போயிடுறாங்க. ம் 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 நம்ம வைரல் ஃபீவரை பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. ம் ரொம்ப சிவியர் ஆச்சு 4 நாள் ஆச்சுன்னா தான் டாக்டரே போய் பார்க்குறாங்க. ம் அங்கலாம் வந்துச்சுன்னா போயிருவாங்க. இல்லைன்னா ஆளையே முடிச்சிரும். இல்ல ஐ மீன் ஓகே அது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுதுன்னு ஆமா, வச்சுக்கோங்களேன். ஆமா. நீங்க இடையில ஒரு வார்த்தை சொன்னீங்க எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ சைனால வந்து ம். எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நீங்க இப்போ சம்படி இங்கேருந்து மெடிசனுக்கு அண்டர் கிராஜுவேட் போறாங்க அப்படின்னா ஸோ அந்த காலேஜே ஆர் அந்த யூனிவர்சிட்டியே அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுமா? இல்ல எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது அந்த யுனிவர்சிட்டில படிச்சு அங்கருந்து வெளிய போறவங்களோட எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ அவங்களே வச்சிருப்பாங்க. ம் வெளிய போய் ஜாயின் பண்றதோட எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ. ம் இப்ப மெடிசன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்க வந்து வெறும் ஃபாரின் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல. ம் லோக்கல்ஸும் இருக்காங்க. ஓகே அத வச்சு தான் அவங்க எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ இது பண்றாங்க. டிரைவ் ஓகே பண்றாங்க. ஓகே
இப்போ வந்து மெடிசன் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேயே டேரெக்டாக வேலை கிடைச்சிடும், எந்த எக்ஸாமும் கிடையாது. ஓகே. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற சைனீஸ் ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கிறவங்க சைனாவில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி சைனீஸ் தெரியும், அவங்க மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப அந்த எக்ஸாம் ஈஸியாக எழுதி அவங்க சைனாலே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி சைனீஸ் ஆன்சிஸ்டர்ஸாக இருக்காங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளோட போட்டி போடுவாங்க. அதே மாதிரி சைனாவில் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இப்போ டாப் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், பேக்கிங் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இல்லாட்டி ஷாங்காய் ஜோத்தோங்கில் படிக்கணும், இல்லாட்டி ஃபுடான் யூனிவர்சிட்டி வேர்ல்டு ரேங்கிங்கில், இதெல்லாமே வந்து வேர்ல்டு ரேங்கிங் 100க்குள்ளே வர யூனிவர்சிட்டி, ஸ்டேச்சாங் யூனிவர்சிட்டி, இங்கே படிக்கணும். இப்போ வந்து அங்கே வந்து கவுகோ எக்ஸாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சைனாவில், ஏஷியாஸ்ட் ஹார்டஸ்ட் எக்ஸாம். ஓகே. அதை பாஸ் பண்ணாதான் அங்கே சீட்டு கிடைக்கும் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசு இருக்கிறவங்க டக்குன்னு வெளியே போய் நேஷனாலிட்டி மாற்றிடுவாங்க. இந்தோனேஷியா சைனாவோட வீக்கர் இன் எக்கனாமி, ஸோ ஈஸி டு கெட் நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டியே வந்து பண்ணலாம், நேஷனாலிட்டி மாத்திடுவாங்க. மாத்திட்டு அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, இங்க வெளிய போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஃபேக் டாக்குமெண்ட்லாம் இல்ல. சோ அங்க போயிட்டு அந்த கண்ட்ரில போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த கண்ட்ரியோட நேஷனாலிட்டி ஆயிருவாங்க. ஆமா, நேஷனாலிட்டி ஆயிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சைனா விட்டு போக விருப்பம் இல்ல. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா யூனிவர்சிட்டி 100 சீட்ஸ் 200 சீட்ஸ் 500 சீட்ஸ்னு வச்சிருப்பாங்க. மெடிசனா இன்ஜினியரிங் அது டிபெண்ட் ஆன் யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பாங்க. இப்போ மெடிசன் படிக்கணுமா, இப்போ உள்ள வந்தா அதே யூனிவர்சிட்டி டிகிரி. இப்போ நான் வந்து கோகோ எழுதி போல, ஆமா இங்க இருக்கிற மார்க் அடிப்படையில அங்க போயிட்டான். ஆனா இதே சைனீஸும் அதே டிகிரிக்கு தான் படிக்க வராங்க. அவங்க சைனீஸ்ல படிப்பாங்க, இங்கிலீஷ்ல படிக்க மாட்டாங்க. நான் ஃபாரினரோட உட்காந்து படிப்பேன், அவன் வந்து சைனீஸ் வந்து சைனீஸ்ல படிப்பாங்க. அட்லாஸ்ட் 2 பேரும் கிராஜுவேட் ஆகி போறப்ப 2 பேர் டிகிரி ஈக்குவல் தான். 2 பேர் யார் எக்ஸாம் எழுதினாலும் நாளைக்கு வேர்ல்டு வைட் ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்னாலும் எந்த யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சோம்னா ஒரு மரியாதை மதிப்பு இருக்கும் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ காசு இருக்கிறவங்க பெரிய யூனிவர்சிட்டிக்கு டைரக்டா ஈஸியா போயிடுறது, அந்த எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அவங்க அந்த பேருக்காகவே படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஃபீஸை பத்தி கவலை இல்லை, எல்லாம் இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப நீங்க நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டியில எடுத்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டான்னு இருக்கு. காசு அதிகமா இருந்ததுன்னா என்ஆர்ஐ கோட்டாலாம் ஜாயின் பண்ணிடலாம். இதே நீங்க வந்து அமீன்லைங்கன்னா இந்தியா கோட்டால வந்தீங்கன்னா மார்க் ஆப்வியஸா அது அதிகமா, அது மாதிரி ஒரு என்ஆர்ஐ கோட்டான்னு போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து சைனீஸ்ல சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னீங்க. அதாவது வந்து ஜென்ரல் பர்செப்ஷன் என்னன்னா இந்தியன் லாங்குவேஜ்ல சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா இந்தியன் லாங்குவேஜ்னு ஒன்று கிடையாது. இந்தியாவில் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சைனீஸ்லயும் பாத்தீங்கன்னா மேண்ட்ரின் இஸ் த ஒய்ட்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஆக்சுவலா இல்ல ஸ்போக்கன்ல நிறைய இருக்கு, பட் ஆனா எல்லாருமே எழுத படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேண்ட்ரின் சொல்லுவாங்க. அங்க வந்து மேண்ட்ரின் வந்து புத்துங்ஹான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்ப கோங்ஸோ இந்த ரீஜன் வந்து கேந்தோனீஸ் பேசுவாங்க. ஹாங்காங் அண்ட் ஹாங்காங் சுத்தி இருக்கிற சைனீஸ்லாம் 2 இது வகை இருக்கு, 3 ஸ்லாங் இருக்கு. இப்ப பெய்ஜிங் ஹுவாவும் நான்ஹுவா. பெய்ஜிங் ஹுவானா அந்த பேசுறதுல மட்டும் சின்ன வார்த்தை மாறும், ஆனா ஓவராலா மேண்ட்ரின் என்ன கனெக்டிவிட்டியோ அந்த கனெக்டிவிட்டி உள்ள வந்துடும். எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாருமே படிக்க எழுத எல்லாம் பண்றது, நம்ம டெக்ஸ்ட் பண்றது எல்லாமே அந்த மேண்ட்ரின்னு சொல்றதுலதான். நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ரிசர்ச்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியாதா? இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி அதுல ரிசர்ச் பண்ண, நான் சர்ஜரி பண்றதுல ரிசர்ச் பண்றேன். இப்ப என்னன்னா எனக்கு என்னன்னா நான் வந்து இன்பேஷண்ட் வார்டோ அவுட் பேஷண்ட் வார்டோ நான் கை வைக்க மாட்டேன். எனக்கு ஸ்ட்ரைட் கை வைக்க மாட்டேன்னா கை வைக்க கூடாது. நீங்க இல்ல கை வைக்க கூடாதுல, எனக்கு டியூட்டி போட மாட்டாங்க, நான் ரிசர்ச் பண்ணணும்ல. சர்ஜரி பண்ணி அதுல இருந்து அலௌட் டு டு இட் ஆர் நீங்க அலௌட் கிடையாதா? இல்ல நான் ரிசர்ச் பண்றது சர்ஜரியில பண்றதுனால அது கேஸ் ஸ்டடி, நமக்கு கேஸ் ஸ்டடி எடுத்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ணணும். பட் ஆனா என்னன்னா எனக்கு அங்க டியூட்டி போட மாட்டாங்க, எனக்கு சர்ஜரி ரூம்ல தான் டியூட்டி. 24/7 நம்ம சர்ஜரி ரூம்ல தான் இருப்போம். ஆனா அலௌடா நீங்க ஓபிக்கு போறதுக்கு? ஓபிக்கு போக அலௌட். ஆனா ஓபிக்கு போகணும்னா அந்த பேஷண்ட் சொல்ற கம்ப்ளீட்டா சைனீஸ்ல தான் பேசுவாங்க. நம்ம வந்து சைனாக்காரனாவே மாறினாதான் அங்க ஓபிலையும் உட்கார முடியும். ஏன்னா நம்ம அவனுக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் சீஃப் கம்ப்ளைனும் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறதே அங்கதான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. நம்ம ப்ரொஃபஸர் இருக்கிறப்ப போலாம், பட் ஆனா எனக்கு அங்க வேலையே கிடையாது. ஸோ நீங்க ரிசர்ச் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ ரிசர்ச் முடிச்ச உடனே நீங்க யூ ஆர் அலௌட் டு டு a surgery on your own அங்க சொல்றீங்களா? இல்ல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதே தான், பேட்டர்ன் ஒன்னே தான். நம்ம வேணும்னா லைசன்ஸ் எழுதி எக்ஸாம் எழுதி ப்ராப்பர் மெடிக்கல் ப்ராக்டிஷனராகவே உட்காரலாம். அதுக்கு அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு இதுதான், லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. அது யாரா இருந்தாலும் சரி,
இன்டர்நேஷனல் ஆமா. ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் ஒரே சிஸ்டம் தான். ம் இல்லையா, அதுல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து போனா பிஹெச்டி போடலாம். இல்லாட்டி பிஹெச்டி முடிச்சுட்டு போஸ்ட் டாக் போடலாம். ம் போஸ்ட் டாக் போட்டாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை. ம் இதே வேலை தான். ம் பேட்டர்ன் மட்டும் தான் மாறும். ஓகே. ஸோ இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் பாசிபிளா சைனால? அங்கேயே செட்டில் ஆகணும்னா இப்ப வந்து எப்படி குடுக்குறாங்கன்னா, ஆர் கேட்டகரி இருக்கு. ம் ஆர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு செட்டில் ஆகலாம். ஆர் ம் கேட்டகரி வந்து ஹைலி டேலண்டட் விசா டேலண்டட் ஒண்ணு வீசா அது குடுக்குறாங்க. கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். இல்ல. பிஹெச்டி முடிச்சா கிடைக்கும். பிஎஸ்டி முடிச்சா கிடைக்கும். பிஹெச்டி ம் முடிச்சுட்டு இங்கேருந்து இப்ப நம்ம ஊர் ஐஐடி, என்ஐடிலலாம் ம் முடிச்சவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு உடனே ஆஃபர் வர்றது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டாக் பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு ம் யுகேஎஸ்ஸ தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. ம் பட் ஆனா போஸ்ட் டாக் முடிச்சுனே ஒரு நல்ல சேலரியில ஒரு 2 லேக்ஸ் 2.5 லேக்ஸ் பேக்கேஜ் நம்ம ஊருக்கு மந்த்லி சேலரியில ம் உடனே கிடைக்கிறது சைனா தான். 2 லட்சம் ரூபா சேலரிக்கு எதுக்கு அங்கே போய் போகணும்? இந்தியாவிலே அந்த சேலரி வாங்கிட்டு போயிடலாமே. இல்ல பிஹெச்டி முடிச்சுனே உங்களுக்கு இங்க உங்களுக்கு குடுக்கறது இல்லைல்ல. 1 இயரில் கிடைக்க போகுது. இல்லை ஈவன் இன்னைக்கு வந்து ஒரு 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 ப்ரொஃபஸர் சேலரியே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இட் நீங்க இஸ் லைக் 2 lakhs. ஸ்டார்ட்டிங் வந்து 60,000ல ஆரம்பிக்குது ப்ரொஃபசர் சேலரி. ம் உங்களுக்கு 28 வயசுல நீங்க பிஹெச்டி முடிப்பீங்க. ம் 26 டு 28 வயசுல. ம் ஒரு பேசிக் பிஎஸ்சி, ம் எம்எஸ்சி, ம் பிஹெச்டி ம் முடிக்கிறீன்னு வைங்களேன். ஒரு 26, 28 நீங்க ம் ப்ரொஃபஸரா எஸ்டாப்ளிஷ் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் நீங்க 2 லேக்ஸ் எடுப்பீங்க. ம் இப்போ இம்மீடியட்டா எனக்கு கிடைக்குதுன்னா அந்த ஆஃபர்ல வந்துருவாங்க. ஏன்னா சைனால 2 இயர்ஸ் பிராக்டிஸ் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் இருந்துட்டா ம் யுஎஸ் லேபுக்கு உங்களுக்கு ஆஃபர் ஈஸியா கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி அவன் 70% தான் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா, இங்கே வந்து ஓகே நீட்டில் வந்து ஸ்கோர் சரியாக பண்ணலை, ஓசி கேட்டகரி, நான் வந்து எஸ்சி எஸ்டி இல்லை, பிசியாக இருந்தாலும் நீ கிடைக்கிறது கஷ்டம். எஸ்சிஎஸ்டிக்குமே 500க்கு கம்மியா இருந்தா கிடைக்கிறது இல்லை. ஓகே. அப்படின்னா என்னால் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போய் 25 lakhsலாம் செலவு பண்ண முடியாது. வருஷத்துக்கு 25 lakhsலாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போக முடியாது. இல்லைனா என்னால் வந்து இன்னைக்கு வந்து 60 லட்சம் ரூபாலேருந்து 1 கோடி ரூபா சீட்டு வந்து இந்த சீட்டு போகுது ஆக்சுவலாக. அதாவது வந்து 1.5 வரையும் 1.5 crores வரைக்கும் போகுது. அந்த அளவுக்கு என்னால் ஸ்பெண்ட் பண்ணியும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சொல்லுங்க? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நீங்க வெளிநாடு போய் படிக்கிறீங்க, ஒரு மிடில் கிளாஸா இருக்காங்க, அவங்க கடன் வாங்கி கூட அனுப்பலாம். இல்லைன்னா இருக்கிறத வச்சு அனுப்பலாம். இல்ல வந்து வசதியாவும் இருக்கலாம். வசதியா இருக்கிறவங்க அவங்களோட டார்கெட்டே ரிட்டர்ன் வர்றது இந்தியாவை ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? அவங்க வந்து கேட்கறதே பார்த்தீங்கன்னா, யுஎஸ் என்னால யுஎஸ் போக முடியுமா? யூரோப்ல போக முடியுமா? இந்த கண்ட்ரில படிச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல. இப்ப இங்க போய் மாற்றுறது யாரு வந்து மாட்டி நீங்க சொன்னீங்களா 20% 25% தான் வந்து பாசிங் ரேஞ்ச் இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம போய் சேர்றவங்க தான். பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய்க்குவான். கடன் வாங்குறவனுக்கு முடிச்சுட்டு வந்தனே பையன் உடனே பாஸ் பண்ணாதான் அவன் கடன் அடைப்ப ரெடியா இருப்பான்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது. அவங்களோட மென்டாலிட்டி அதிகமா அதான் இருக்கு. நான் லோன் போட்டு ஏதோ போட்டு பண்ணிடுறேன், முடிச்சுட்டு வந்து உடனே கடன் அடைக்கிட்டு அவன் வேலைக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கிறது இல்ல. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க சேர்றப்ப இப்ப நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கீங்க, உங்களால ஒரு பட்ஜெட் எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும்? மினிமம் ஒரு 6 வருஷத்துக்கு சேர்த்தி, வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபிளைட் டிக்கெட் இதெல்லாம் 6 வருஷத்துக்கு சேர்த்து மினிமம் ஒரு 25 lakhs இருக்குன்னா அந்த உங்ககிட்ட உங்களால ரெடி பண்ண முடியுமோ, கடன் வாங்க முடியுமோ இருக்கு, அவன் 6 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வரதுக்கு இருக்குன்னா அனுப்பலாம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க 15 lakhsல படிச்சிடலான்னு. அது டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஹாஸ்டல் ஃபீ இருக்கு, மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேற சின்ன சின்ன நோட் வாங்கலாம். நீங்க சொல்றது ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீயோட ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 5 லட்சம் தான் வெளியில போனா அப்புறமா. ஆமா. இப்ப சில இது போஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க விளம்பரம் பண்ணுவாங்க. per semester 1.5 lakhs. ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் அப்ராட் இன் 1.5 lakhsன்னு. இந்த புது கண்ட்ரிஸ்லாம் ஆஃப்டர் கோவிட் ஓபன் பண்ணாங்க இல்லையா, உஜ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், திஜிகிஸ்தான் இதெல்லாமே அப்படி போடுறாங்க. அது பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் ஒரு செமஸ்டர் மட்டும் தான் சொல்றாங்க. ஓகே 1.5 lakhs. அப்ப 2 செமஸ்டருக்கு எவ்வளவு ஆச்சு? ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. அப்ப மாசம் வந்து மினிமம் $100 ஹாஸ்டல் ஃபீஸ் போடுறாங்க. ஓகே. அப்பனா 8,000 ரூபான்னு போட்டீங்கனாலே இப்ப 88 ரூபா வந்துருச்சு. அப்ப வந்து 12 மாசத்துக்கு என்னாச்சு? 1 லட்சம் ரூபா. 1,20,000 கிட்ட வந்துரும். அப்புறம் ஃபுட் பாத்தீங்கன்னா $120 போடுறாங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா இந்த ரேஞ்சில வச்சிருக்காங்க. அதுவும் சேர்த்தாலும் அது 5 லட்சம் ரூபா தான். அது ஒரு 1,20,000 வந்துருதா? இப்ப 3 1 1 எவ்வளவு ஆச்சு? அது 5 லட்சம் தான். 5 5ல வந்துருது. இது என்னன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பிரிச்சு சொல்லிட்டோம்னா
கம்மியாக தெரியும். வருஷம் 1.5 லட்சம் தானே. ஓகே, இங்கேயும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆகுது. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் சில சோகால்டு யூனிவர்சிட்டிஸில் 3 lakhs 4 lakhs ஆகுது. அதுக்கு இது கம்பேரிட்டிவ் ஓகே தான். ஆனால் மினிமமாக என்னோட கன்செப்ஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு 25 lakhs to 30 lakhs ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா, 25 lakhsனா வருஷத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு டைமோ பையன் வந்துட்டு போனால் போதும், படிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னா இந்த அமௌண்ட் ரெடியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். என்னோட சஜஷன். நம்பர் 2 வந்து இங்கே சூஸ் பண்ண கண்ட்ரியும் யூனிவர்சிட்டியும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேக்ரவுண்ட் WHO பார்க்குறது, அதே மாதிரி அந்த கண்ட்ரியில் ப்ராப்ளம் ஏதாவது இல்லாமல் இருக்கா. ஏன்னா இப்போ வந்து பங்களாதேஷ் இஷ்யூ ஆச்சு. பங்களாதேஷில் இந்தியாவிலேருந்து 50 லட்சம் 60 லட்சம் கொடுத்து படிக்கிற பசங்கள்லாம் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. கிர்கிஸ்தானில் அதே மாதிரி இந்தியன் மாணவர்களை லாஸ்ட் இயர் அடித்தாங்கன்னு சொல்லி ஒரு இஷ்யூ ஆச்சு. அது பெரிய இஷ்யூ ஆகி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாகிஸ்தானி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தேடி தேடி அடித்தாங்க, இந்தியன் மாணவர்களை தாக்குனாங்க. லாஸ்ட் இயர் தான், இதே ஆகஸ்ட் டைமில் ரெட் அலர்ட் ஆச்சு. இது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்ட் டைம் வந்து அலௌடு கிடையாது. இப்போ US UKன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 20 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது. யூஎஸில் போனீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணணும். யூகேலாம் வெளியில் கூட ஒர்க் பண்ணலாம். ஆஸ்திரேலியாலையும் வெளியில் ஒர்க் பண்ணலாம். 24 hours per week ஒர்க் பண்ணலாம். சைனாவில் வந்து ஜெனரலாக அலௌட் கிடையாது ஆக்சுவலாக ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். இல்லை, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 2013க்கு முன்னாடி வரையும் அலௌடு இருந்தது. இதே மாதிரி தான் 40 hours 20 hours per week அந்த கணக்கில் இருந்தது. 2013ல் ரூல்ஸ் மாற்றினாங்க. திரும்ப என்னன்னா 22ல் திரும்ப மாற்றிருக்காங்க. ஓகே, என்னன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வெதர் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணலாமா இல்லை வெளியே போய்க்கலாமான்னு. அது பெர்மிஷன் வாங்கி இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறனால. ஆனால் சைனாவில் பெருசாக ஃபீஸ் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் ஃபீஸ் கிடையாது. இருந்தாலும் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா வந்து படிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர் காசு 2 லட்ச ரூபா நமக்கு பெருசு கிடையாது. ஆனால் அவன் ஊர் காசுக்கு அந்த 2 லட்ச ரூபா கிட்டத்தட்ட 2 மில்லியன் வரையும் கட்டுற மாதிரிலாம் இருக்கும். அவன் நைஜீரியாவாகட்டும் இவங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கி அலோவ் பண்ணலாம். அட் லாஸ்ட் யூனிவர்சிட்டி முடிவெடுக்கணும் நீங்கள் பண்ணலாமா வேணாமா. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு பண்ணால் உங்களுக்கு பே கொடுத்துருவாங்க. அது எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கு யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு பே கொடுத்துருவாங்க. யூனிவர்சிட்டிலே இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட்டில் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு அவங்களே ஆஃபர் பண்ணுவாங்க. பார்ட் டைம் எங்களுக்கு வேணும், பார்ட் டைமர் வேணும்னு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் 8 hours கிளாஸே கிடையாது. ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே வந்து அடுத்த 1 yearக்கான ஷெடியூல் கொடுத்துருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம் வந்துக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ நம்ம சேனல் பார்த்துருக்கீங்களா? ஐ மீன் லைக் எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை, நீங்கள் டீட்டெயில்டு எல்லா கண்ட்ரி பற்றியுமே கவர் பண்ணுறீங்க. நானுமே யோசிச்சிருக்கேன். இவர் எல்லா மேக்ஸிமம் சோகால்டு ஃபஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொல்ல போகிற நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸை பற்றி கவர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸை பற்றி கவர் பண்ணி நான் யோசிச்சிருக்கேன். சைனா பற்றி யாருமே கவர் பண்ணல. நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க, அதனால தான் சரி நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு இது பண்ணது. நீங்கள் இப்போ UK ஆகட்டும், USA ஆகட்டும், கனடா ஆகட்டும், அதில் இருக்கிற சில பிரச்சனைகளையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. இப்படி இருக்குது, இது மாதிரி வேணாம், இது மாதிரி கவர் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களையே நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ ரீசெண்டாக ஜெர்மன் கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்கே வேலை கிடைக்குது கிடைக்கலங்கிறதையும் நீங்கள் நேரடியாகவே கவர் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாத்துக்கும் மனநிலையை வந்து தயார்படுத்திடலாம். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா லைஃப் மாறிடுவாங்க. போனாலாம் லைஃப் மாறாது. அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். இப்போ UK போயிட்டு நான் ஏதோ ஒரு கோர்ஸ் போட்டு போயிடுறேன், நான் வந்து ஸ்டே பேக் இருந்துக்கிறேன், பெட்ரோல் பம்ப் எல்லாருமே சொல்றது பெட்ரோல் பம்பு இல்லாட்டி க்ளாசரி ஸ்டோர்ஸ் தான். எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கும் ஒரு தகுதி அவன் எதிர்பார்ப்பான். பேச தெரியணும். அவன் பிரிட்டிஷ் கண்ட்ரி, இங்கிலீஷாவது பேச தெரியணும். உங்களை வந்து பிடிச்சிருக்கணும். நீங்கள் பேசுகிற விதம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பான். சும்மா நானும் போகிறேன்னு போயிட்டு 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து போயிட்டு ஏதோ ஒரு காலேஜில் டாப், அதுவுமே வந்து இந்த ரசல் குரூப் காலேஜஸ், Tier 1 காலேஜஸ், Tier 2 இருக்குது. ஏதோ ஒரு காலேஜில் போய் நீ 30 லட்சம் அழிச்சிட்டு போய் அங்கே 30 லட்சம் சம்பாரிச்சு 4 வருஷம் கழிச்சு வர்றது பிரயோஜனமே இல்லை. ஸோ அதுவே நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த இதெல்லாம் டச் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சில பேர் அங்கே இப்போ கனடாவில் போய் சில ஜாபில் இருக்கிறவங்களும் நீங்கள் பேசுகிறீங்க. ஜாபில் இல்லாமல் பார்ட் டைம் தாங்க பண்ணுறேன், வேலை இல்லாமல் பார்ட் டைம் தான் பண்ணுறேன் தேடிட்டு இருக்கேன், அதுவும் டச் பண்ணுறீங்க, இதுவும் டச் பண்ணுறப்ப ஸோ எல்லாமே கவர் ஆகுது. ஸோ அந்த கண்ட்ரிக்குள்ளே போகிறப்பே எல்லா ஸ்ட்ரகுளும் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடும். இதுலனா அடுத்து என்ன பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து 15th கண்ட்ரி ஓகே நம்ம சேனலில் இது வரைக்கும் 14 கண்ட்ரிலேருந்து
ஐ மீன் லைக் ஸ்டூடெண்ட்டாக ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனில் கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 15th கவர் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ. நன்றி, நன்றி. மகிழ்ச்சி.